கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, கர்த்தரின் கட்டளையும் மனிதனின் கீழ்ப்படியாமையும். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கர்த்தர் ஆதி மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்கென்று ஏற்படுத்தி ஏதெனில் கொண்டு வந்து வைத்து அவர்களை குடியேற்றினார். மனிதன் உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகளை உருவாக்கிய பின்னரே கர்த்தர் மனிதனை ஏதேனில் குடியேற்றினார். அவர்கள் குடியேறும் போதே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களையும் அவர்களுக்கு அறிவித்தார். எந்த ஒரு வாழ்க்கையும் தேசமும் குடும்பமும் நல்ல முறையில் நெடுநாள் இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்குமுறைகள் மிகவும் அவசியம். சட்டங்களும் விதிமுறைகளும் இல்லாத வாழ்க்கைகள், தேசங்கள் சீக்கிரத்தில் அழிவை சந்திக்கும். கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை ஆதியாகமம் 2:16-17 வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாவம் என்பது கட்டளையை அல்லது சட்டங்களை கடைபிடிக்காமல் மீறுவது. தேசங்களில் சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறுபவர்களுக்கு தண்டனைகள் நியமிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் ஆதாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் அதை மீறினால் கிடைக்கும் தண்டனைகளையும் கூறினார். ஆதியாகமம் 3:1-15 வரை படிக்கும்போது பாவம் எப்படி மனித வாழ்க்கையில் கடந்து வந்தது, பாவத்தை செய்வதற்கு காரணம் யார், அதனால் வந்த தண்டனைகள் என்ன என்று நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் சர்ப்பத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த சர்ப்பம் வெளிப்படுத்தல் 12:9 சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சத்ருவாகிய பிசாசு ஒரு மனிதனை பாவத்தில் வீழ்த்துவதற்கு சில காலங்களுக்கு முன்னரே மனிதனுக்குள் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து கண்களின் இச்சையை காண்பித்து அவர்களுடைய மனதை வஞ்சித்து அவர்கள் கண்களை குருடாக்கி போடுவான். செய்யக்கூடாத காரியங்களை பிசாசானவன் திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வந்து அந்த கட்டளையை மீறி செய்தாலும் பாவமில்லை என்ற அநேக காரியங்களை காட்டி முதலாவது மனதை பக்குவப்படுத்துவான். அதன் பின்பு பாவத்தில் விழுவது மிகவும் எளிது. ஏனென்றால் மனிதன் தான் சரியாக சிந்திக்கும் ஆற்றலை இழந்து பாவ சிந்தனையிலே மூழ்கி இருக்கும்போது கண்கள் பார்த்தவுடன் கைகள் அந்த பாவத்தை செய்து விடுகிறது. இதுவே ஏவாளின் வாழ்க்கையில் சம்பவித்தது. சர்ப்பம் தேவன் பேசியதற்கு மாறான காரியங்களை பேசினது. நீங்கள் சாகவே சாவதில்லை என்றது. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். இதுவே பாவம். மனுகுலத்தின் பிரவேசித்த பாவம் கர்த்தர் உண்டாக்கிய வழிமுறைகளை விட்டு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் மனிதனை கர்த்தரை விட்டு வழிவிலகச் செய்த பாவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியிருக்கிற பாவ உலகத்தையும் மாம்சம் பிசாசுகளை அனுதினமும் ஜெயித்து பாவம் செய்யும் தூண்டுகிற சோதனைகளை கொண்டு வருகிற வலு சர்ப்பத்தின் வஞ்சனைகளிலிருந்து தந்திரங்களிலிருந்து தப்பி பாவமில்லாத தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ரட்சிப்பில் இறுதி வரை நிலைத்திருக்கும் போது மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து. அவரை நமக்காக இரத்தம் சிந்தி பாவ நிவாரண பலியாக மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பாவத்திற்கும் ஆத்தும மரணத்திற்கும் ஒரு நிரந்தர முடிவை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் மாத்திரமே பிசாசை ஜெயமெடுக்க முடியும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய பாவ சோதனைகள் வரும்போது அவைகளை மேற்கொள்கிறோமோ, அல்லது ஒவ்வொரு முறையும் பாவத்தில் விழுந்த பின்னர் மனஸ்தாபப்பட்டு பலனற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமோ, அல்லது ஆதாம் ஏவாளை போல ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தரோடு நெருங்கிய வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சத்தத்தை அதிகமாக கேட்டிருந்தாலும் இப்பொழுது அவருடைய முகம் மறைக்கப்பட்டதை போன்று பின்மாற்றத்தின் வழியாக கடந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை அறிக்கை செய்வோம். அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவருடைய பலனீனம் பெற்று அவரில் நிலைத்திருக்கும் போது தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சோதனைக்காரனாகி பிசாசின் தந்திரங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் வசனத்தினால் நம் சிந்தனைகளையும் மனதையும் நாம் எப்பொழுதும் நம்மை நிரப்பி சாத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்பித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. அமேன். ஜெபிப்போம். சத்ருவின் வல்லமைகளை சிலுவையில் ஜெயித்த எங்கள் அன்பின் ஜெய கிறிஸ்துவை,
அனுதினமும் நாங்கள் சோதனைகளையும் பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயமெடுக்க உடைய பரிசுத்த ஆவியின் பலனை நீர் எங்களுக்கு தாரும். இதுவரைக்கும் உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடி பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரின் மனக்கண்களையும் இன்று நீர் திறந்து அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உடைய இரத்தத்தினால் விடுதலை அடையத்தக்கதாக உடைய கிருபையினால் அவர்களை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.